Taste the Daily. டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் செய்வதைப் போல தமிழகம் முழுவதும் உள்ள குவாரிகளில் வசூல் வேட்டையை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தொடங்கியுள்ளது. கரூர் கம்பெனி போலவே நிறுவனம் தொடங்கி குவாரி உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்க முயற்சிப்பதாக குவாரி உரிமையாளர்களின் குமுறல் குறித்த ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் குவாரிக்கு திருச்சியை சேர்ந்த நியூ செக்யூரிட்டி போர்ஸ் அலுவலகத்திலிருந்து வந்த 2 பேர் குவாரிக்கு தினந்தோறும் எவ்வளவு இன்புட் வருகிறது, அவுட்புட் போகிறது என்பது குறித்து கண்காணிக்க செக்யூரிட்டி கேட்டிருப்பதால் ஆய்வு செய்ய வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அவர்களின் பேச்சுக்கள் முற்றிலும் முரண்பாடாக இருந்ததால் குவாரிக்குள் வரக்கூடாது என கூறி அனுப்பிவிட்டதாக குவாரியின் உரிமையாளர் ஆடியோ ஒன்றை குவாரி உரிமையாளர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிட்டிருந்தார். மேலும் ஒவ்வொரு டன்னுக்கும் பணம் வசூலித்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக மற்றொரு குவாரி உரிமையாளர் வெளியிட்ட ஆடியோவில் திமுக அமைச்சர் ரகுபதி உத்தரவின் பேரில் இதுபோன்ற ஆய்வுகள் நடத்தப்படுவதாகவும், குவாரிகளில் ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் வீதம் வசூலிக்க தலைமைச் செயலகத்தில் அமைச்சரே குவாரிகளின் 8 மாவட்ட பொறுப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பேச்சுவார்த்தையின் போது நீங்கள் கூறுவதை நடைமுறைப்படுத்த முடியாது என குவாரி பொறுப்பாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட போதிலும் குவாரிகளில் இதுபோன்ற ஆய்வுகள் நடத்தப்படுவதாகவும் குவாரி உரிமையாளர் ஆடியோவில் குறிப்பிட்டுள்ளார். வசூல் வேட்டையை நடத்த பல கம்பெனிகளை தொடங்கி ஊழலையே கார்ப்பரேட் லெவலில் செய்வதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நம்ம குவாரிக்கு 2 பேர் நியூ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் என்னன்னு கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு மேலேருந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிக்கு, ஒரு குவாரிக்கும் எவ்வளோ இன்புட் வருது, அவுட்புட் போகுது எல்லாத்தையும் செக்யூரிட்டி இதெல்லாம் வாட்ச் பண்ணுறது செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் எவ்வளோ மேன் பவர் வேணும்னு நாங்கள் கேல்குலேட் பண்ண எல்லா குவாரியும் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட லிஸ்ட்டை வாங்கி பார்த்தேன். இந்த பாடலூர் ஆலத்தூர் அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா குவாரி நம்பர் அட்ரஸ்லாம் இருந்துச்சு. அவங்களோட பேச்சுக்கள் முற்றிலும் முரண்பாடாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் இருந்தால் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் எதுவுமே இல்லாமல் குவாரிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சில மினிஸ்டர் ஆஃபீஸில் கூப்பிட்டு நேற்று செக்ரட்டரியேட்டில் 8 மாவட்டத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது டன்னுக்கு. ஏன்னா எடுக்கிற எல்லா டன்னுக்கும் இல்லை, பர்மிட் போக மீதி எடுத்துக்கங்க, அதுக்கான குவான்டிட்டிக்கு கேட்குறாங்க போல இருக்கு. 8 மாவட்டத்துலையுமே முடியாது, அதெல்லாம் அது நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க போல தெரியுது.